விஜய் சித்துவோடைய காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா படம் பார்க்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடியேவும் பல முரண்பாடான விஷயங்கள் மட்டும்தான் மண்டையில் இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் பிளாக் ஒன்று வந்துச்சு. அப்பா மிஸ்கின் மேலே ஏகப்பட்ட முரண்பாடுகள், ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க மிஸ்கினை நம்ம பார்க்குறோம். அனுபமா பரமேஸ்வரன் அப்பா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் இடுப்பை காட்டி ஒரு ட்ராகன் டேட்டூ காமிப்பாங்க. டிராகன் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட தயாரிப்பில் வெளியே வந்திருக்க படம் பிரதீப் ரங்கநாதன், லவ் டுடே ஹீரோ கம் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஓமை கடவுளை படத்துடைய இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. டிராகன் பிரதீப் ரங்கநாதன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்னடா இது டான் படத்தை திருப்பி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. ரெண்டாவது அந்த டேரக்டர்லாம் கொடுத்துருக்க ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். சிம்புக்கிட்ட ஒவ்வொரு தன்னாவட்டா பேசுகிறது இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க, அடுத்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்பா ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதுக்கு இடையில் அர்ச்சனா கல்பாத்தி வேறு சும்மா இருக்காமல் சின்ன படங்கள்லாம் பெரிய லாபத்தையெல்லாம் கொடுக்காது, பெரிய படங்கள் தான் லாபத்தை கொடுக்கணும்னு அவங்க வேறு பேசி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி இந்த படம் பார்க்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடியேவும் பல முரண்பாடான விஷயங்கள் மட்டும்தான் மண்டையில் இருந்துச்சு. ஸோ இந்த மண்டையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போய் படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். படம் பார்க்கும்போதுமே எங்களுக்கு ஆரம்பத்தில் ஆஹா ஓஹோலாம் இல்லை, வழக்கமான ஒரு கதை மாதிரி தான் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நார்மலான கதை. டிராகன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட்டு, ஆனாலும் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். அம்பி மாதிரி இருக்கணும்னா பிடிக்காதுடா, எங்களுக்கு கெத்தாக இருக்கணும், வெத்தாக இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே காலேஜில் ஒரு கெத்தாக இருக்க ட்ரை பண்ணுவார், படிப்பை கோட்டையை விட்டுருவார். அப்போ பொண்ணுகளாக வரும், இருந்தாலும் படிப்பு வரும், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் சம்பாரித்து கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கிட்டு இப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல பிரேக்கப் ஆகிடும். அப்புறம் வாழ்க்கையை தொலைச்சதுக்கப்புறம் அதுக்காகவே நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி ஹீரோ வேலைக்கு போவார். அந்த இடத்துல வேலைக்கு போகும்போது இவர் டிகிரி வாங்காமல் பண்ண பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஃபோர்ஜரியால் மாட்டிக்கிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும். இப்போ அதை மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ஃபோர்ஜரி பண்ணாமல் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படமாக எடுத்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிகினிங்கில் பார்க்கும்போது லிட்டரலாக டான் படம் பார்த்த மாதிரிச்சு, ரொம்ப பெருசாலாம் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் ஒன்று வந்துச்சு. அப்பா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைண்டில் வந்துருச்சு. என்ன படம் கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் இன்டர்வல் பிளாக் பார்த்தோம். செகண்ட் ஆஃப் படம் போன வேகம் இருக்கு இல்லைங்களா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நம்ம வழக்கமான கதைகள் தான், பட் அந்த கதையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிம்பு ஒரு பாட்டு பாடினார், பாடம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஆக்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்டிங் கொஞ்சம் தனுஷை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அந்த கேரக்டர் கார்ட்டூன் கேரக்டர் ப்ரூஸ்லி கேரக்டர் இவங்களோட கேரக்டரை இமிட்டேட் பண்ணி ஒரு விஷயம்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் அது புதுசாக தெரிஞ்சிருக்கும். அனுபமா பரமேஸ்வரன் அப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் இடுப்பை காட்டி ஒரு ட்ராகன் டேட்டூ காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தோன்னே 2K கிட்ஸ் பாதி பேர் ஃப்ளாட்டர் ஆகிடுவாங்க அந்த இடத்துலையும். அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே போய் நல்லா இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லிலாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே உள்ளே போயிடும். படத்தில் ஒரு பெரிய டிசாஸ்டராக எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக எதிர்பார்த்தது எதுனா, இந்த விஜய் சித்துவோடைய காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா அந்த பெருசாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. மரியம் ஜார்ஜ் வாட்டா ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மரியம் ஜார்ஜோடைய ரோல் சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒரு அப்பா, இவ்வளோ இன்னோசென்ட்டான ஒரு அப்பா அப்படின்னும் போது இப்படி ஒரு தப்பான பிள்ளை அப்படின்னும் போது ஒரு அந்த வலி வேதனை எல்லாம் இருந்துச்சு. கௌதம் மேனனுடைய அந்த லெவல் ஆஃப் அந்த ரோல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் அப்வியூஸாக எல்லாரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருன்னா மிஸ்கின் தான். மிஸ்கின் மேலே ஏகப்பட்ட முரண்பாடுகள், ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்க மிஸ்கினை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட டான் படத்தில் எஸ்எஸ்வி என்ன ரோல் பண்ணாரோ அதே ரோல் தான். ஆனால் அதுக்கும் மிஸ்கினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு அவருடைய ஓன் யூனிக் ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக ஷட்டிலாக கொடுத்துருப்பாரு. உண்மையிலே மிஸ்கின் ஒரு நல்ல நடிகர், நல்ல திறமைசாலி. அந்த திறமையை அவர் வாயாலேயே கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மிஸ்கின் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி இந்த மாதிரி படங்களில் நடித்து அதில் பேசுனீங்களே அப்ளாஸ் வாங்குவீங்க மேடையில் பேசுகிறத விட. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய நடிப்பு இதில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓவராலாக எங்களுக்கு என்னென்னா, அஸ்வத் மாரிமுத்து ஒரு ஆட்டிடியூடு, ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு தப்பான தாட் இருக்கும். படம் பார்க்கும்போது ஒரு ½ அன் ஹவர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல படம். எஸ்பெஷலி டெக்னிக்கலி இந்த படம் வெல் சவுண்டட், விஷுவலாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. லியோன் ஜேம்ஸோட இசை சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் ½ அன் ஹவர் பொறுத்து பாருங்கள். டிராகன் படம் ஒரு நல்ல படம், ஃபேமிலியோடையும் அதே மாதிரி 2K கிட்ஸும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம்.